அம்மா, நானும் கவனிச்சுக்கிட்டே வரேன். தண்ணிய குடிச்சு குடிச்சு வயிறு நிரப்புறிய தவிர ஒரு பிடி சோறு கூட சாப்பிட காணுமே. எனக்கு 3 குழந்தைங்கம்மா. 2 பேர் காலேஜ்ல படிக்கிறாங்க, ஒருத்தி ஸ்கூல் போற. நான் ஒருத்தி வாங்குற இந்த கூலியில குடும்பம் நடக்கணும், குழந்தைங்க படிப்பும் நடக்கணும். 3 வேளை எப்படிம்மா சாப்பிட முடியும்? நாங்க எல்லாரும் ஒரு நாளைக்கு 1 வேளை தான் சாப்பிடுவோம். அப்படியா? இது இன்னைக்கு நேரத்து இல்ல, பல வருஷமா இதே நிலைமைதான். படிப்பு முடிஞ்சதும் பாலு ஒரு உத்தியோகத்துல சேர்ந்துருவான். அப்புறம் நாங்களும் 3 வேளை சாப்பிட ஆரம்பிச்சிருவோம். என்ன வேணும்? என்ன இந்த நேரத்துல படுத்திருக்க? கண்ல இருந்து தண்ணியா வடியுதுன்னு சொன்னேன் அம்மா. அது இன்னைக்கு அதிகமா போச்சு. கிளாஸ்ல போர்ட்ல எழுதுறத படிக்க முடியல. கண்ணு ரொம்ப வலிக்குதம்மா. சாப்பிடுறதோ ஒரு வேளை, அதுவும் சத்து இல்லாத சக்கை. கண் நோய் மட்டுமா வரும்? கொஞ்சம் பொறுமையா இருமா. பாலு படிச்சு முடிச்சு சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவா. பாலு நெய்யமா வாங்கி தரேன். கண்ணு தானா குணமாயிடும். அண்ணன் சம்பாதிக்கிறதுக்குள்ள என் கண்ணு கூடாவே போயிடுமா. நீனோ? அம்மா, பார்வை இழக்கிறதுக்காக நான் வருத்தப்படல. ஆனா அப்புறம் உன்னை பார்க்கவே முடியாதம்மா. கையில காசு இல்ல, நான் எந்த டாக்டர்கிட்ட கொண்டு போவேன்? மீனுவை பத்தி கவலைப்படாதீங்கம்மா. இந்தாங்க பணம். ஒரு நல்ல டாக்டர் கிட்ட மீனுவை கூட்டு போவோம். என்னம்மா அப்படி பாக்குறீங்க? இவ்வளவு பணம் உனக்கு எப்படி கிடைச்சது? அது ஒரு சிநேகிதன் கிட்ட கைமாத்து வாங்கிட்டு வந்தேன். கள்ள நோட்டை நல்ல நோட்டா மாத்தி கொடுத்ததுக்கு இது கைகூலி. கைமாத்து வாங்கினா திருப்பி கொடுக்கணும்டா. அதுக்கு உனக்கு என்ன யோகிதை இருக்கு? டேய், பாடுபட்டு உழைக்கிறவங்களுக்கே நியாயமான கூலி கிடைக்கிறது இல்ல. இவ்வளவு பணம் ஒருத்த உனக்கு சும்மா தர்றான்னா அது உன்னை தவறான காரியத்துல ஈடுபடுத்துறதுக்கு தர்ற கைகூலிடா. போ, வாங்கின இடத்துல இப்போ திருப்பி கொடுத்துட்டு வா. போடா. அம்மா, பணம் எப்படி வந்ததுன்னு பாக்காத, அது என்ன நன்மையை செய்யுதுன்னு பாரு. ஆமாமா, இந்த பணத்தால மீனு கண்ணை உடனே குணப்படுத்திடலாம். இல்லன்னா மீனு நிரந்தரமா குருடி ஆயிடுவா. பார்வை குருடாகலாம்டா, அறிவுதான் குருடாக கூடாது. ஒழுக்கம் ஆரோக்கியத்தை விட உயர்ந்தது. ஏன், அது உயிரை விட உயர்ந்து. இனிமே இந்த பணம் ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்கக்கூடாது. போ, போடா. ஆண்டி, இந்த பொண்ணை மட்டும் எனக்கு நீங்க ஃப்ரெண்ட் ஆக்கிட்டீங்க. நீங்க எவ்வளவு பணம் கேட்டாலும் நான் கொடுக்க தயாரா இருக்கேன். 20,000? 20,000. இட் இஸ் டன். ஆண்டி, வா 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 வா. உனக்கு 100 வயசு. இப்பதான் உன்னை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். தம்பி பேரு ஜெகதீஷ். ஹலோ. பரம ரசிகன். அழகான பெண்களை கண்டா விடவே மாட்டான். ஆராதிப்பான். என்ன ஆண்டி, என்னென்னமோ சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. பைத்தியக்காரி. புரியாதனாலதான் இவ்வளவு நாளா பசியும் பட்டினியுமா இருந்த. சாரதா, கற்பு ஒழுக்கம் இதெல்லாம் கதைகள்ல அழகா இருக்கும், வாழ்க்கைக்கு ஒத்து வராது. கற்ப ஒரு நிமிஷம் ஒதுக்கி வச்சா போதும், இந்த உலகத்தையே விலை பேசலாம். ஜெகதீஷ அழைச்சிக்கிட்டு மாடிக்கு போ. அவன் கூட கொஞ்ச நேரம் சந்தோஷமா இரு. கவலை எல்லாம் பறந்துடும். இவ்வளவு கேவலமானவங்களா நீங்க? உங்களை போய் ஏழைகளை ஆதரிக்கிற தெய்வம் நினைச்சிட்டு இருந்தேனே, நான் ஏமாத்தேன். சோத்த கட்டி என் கற்பை பறிக்க பாக்குறீங்க. முடியாது முடியாது, ஒரு நாளும் நான் இதுக்கு சம்மதிக்க மாட்டேன். வர. சாரதா, போறதுக்கு முன்னால இந்த போட்டோக்களை பாத்துட்டு போ. என்ன அப்படியே திகச்சு நின்னுட்டேன்? இந்த போட்டோக்களை எல்லாம் யாரு எப்படி எடுத்தான்னு பாக்குறியா? அன்னைக்கு மயங்கி விழுந்துட்டியே, அப்ப எடுத்த படம் தான் இது. நாங்க சொல்றபடி இப்ப நீ நடக்கல, நீ தெய்வமா மதிக்கிறியே உங்க அம்மா, அவங்களுக்கு அடுத்த தபால இந்த போட்டோக்களை அனுப்பி வைப்போம். என்ன சொல்ற? என்ன சொல்ற? என்ன சொல்ற? வேண்டாம். அந்த போட்டோகளை மட்டும் எங்க அம்மா பார்த்தாங்கன்னா அந்த நிமிஷம்
நிமிஷமே உயிரை விட்டுருவாங்க. எங்க அம்மா எனக்கு மட்டும் அம்மா இல்ல, இன்னும் 2 பேருக்கு அம்மா. அவங்க இன்னும் பல காலம் உயிரோட வாழணும், உயிரோட வாழணும். அதுதான் நல்ல பொண்ணுக்கு லட்சணம். அதாதம்மா கண்ணுல. ஜெகதீஷ், ஆண்டி, சாரதாவை கூட்டிட்டு மாடிக்கு போப்பா. come on darling, be cheerful, life is to enjoy, come on. Oh dear, come on, come on. Oh, போடா கண்ணா. எல்லாரும் இங்க இருக்கீங்க. சாருக்கு என்ன வித்யா? குடி முழுகி போச்சுடி, குடி முழுகி போச்சு. சாரு முழுகாம இருக்கா. நம்ம சாரதா MBBS தான், டாக்டர் தான். அம்மா என்ன மன்னிச்சிருமா, அம்மா என்ன மன்னிச்சிருமா, என்ன மன்னிச்சிருமா. பசியோட கொடுமையில நான் தவறிட்டேமா, நான் தவறிட்டேன். அம்மா என்ன மன்னிச்சிருமா, அம்மா என்ன மன்னிச்சிருமா, என்ன மன்னிச்சிருமா, என்ன மன்னிச்சிரு. சுவாமி, இந்த பெண் தான். எது என்னையே சாமி காப்பாத்துனீங்க. நான் என் உயிரோட இருக்கணும். 4 குழந்தைகளை பெற்ற உனக்கு ஏமா இந்த நிலை? 4 குழந்தைங்கிறது நானே மறந்துட்டேன். உங்களுக்கு எப்படி சாமி தெரியும்? சுவாமிகளுக்கு தெரியாது, எதுவுமே கிடையாது. சாமி, என் குழந்தைங்க மேல நான் உயிரே வச்சிருந்தேன். அவங்களுடைய எதிர்காலம் தான் என் லட்சியமா வந்தது. ஆனா என் குழந்தைங்க கெட்டு போச்சு சாமி, கெட்டு போச்சு. விதியினுடைய விளையாட்டு. இந்த குழந்தைகளுக்காக புருஷனை கூட நீ வேண்டான்னு ஒதுக்குன. ஆமா, அது எவ்வளவு பெரிய தவறுன்னு இப்பதான் புரியுது. அப்ப மட்டும் நீ தவறு செய்யல, இப்பவும் தவறு செய்துகிட்டு இருக்க. அன்னையும் பிதாவும் முன்னணி தெய்வம்ங்கிறது பாடம். அது என் குழந்தைகளுக்கு செய்யாத பாடம். அது குழந்தைகளுக்காக சொன்ன பாடம் இல்ல, பெற்றோர்களுக்காக சொன்ன பாடம். பெற்றோர்கள் ஒரு தெய்வத்துடைய நிலையிலே இருந்து குழந்தைகளை கண்காணிக்க வேண்டியவர்கள். நல்ல குழந்தைகளை நேசிக்க நீயும் நானும் இருக்கு. அவங்களை யாருமே நேசிப்பாங்க. கெட்ட குழந்தைகளை ஆதரிக்கத்தான் ஒரு தாய் தேவை. அவங்க மேல அன்பு செலுத்தி அவங்கள நல்ல வழியில நடத்தி செல்றதுதான் ஒரு தாயினுடைய கடமை. இவ்வளவு காலமா இந்த உண்மை எனக்கு புரியலையே சாமி. என் கண்களை திறந்துட்டீங்க. இனிமே நான் ஒரு நல்ல தாயா இருப்பேன். சாமி, என்னுடைய 4வது குழந்தைய என் கணவர் சிறு வயசுல இருந்தே என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாரு. அதை பார்க்கணுங்கிற ஆசை இவ்வளவு வருஷமாயும் எனக்கு தனியில. நீங்க எல்லாம் தெரிஞ்சவங்க, அந்த பையன் எங்க வளர்றான்னு சொல்ல முடியுமா? சொன்னா அங்க போய் உரிமை கொண்டாடுவேன். பெத்தவ தாயா வளர்த்தவ தாயாங்கிற பிரச்சனைக்கு உன் பிள்ளையே ஆளாக்குவேன். பெத்த பிள்ளையாவே நினைச்சு வளர்க்கிற அந்த பெற்றோர்களுக்கும் தீராத துன்பத்தை உண்டு பண்ணுவேன். இல்ல சாமி, இல்ல. தெய்வத்தின் மேல ஆணை, அவனுடைய பிறப்பு ரகசியத்தை யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். அவனை உரிமை கொண்டாடவும் மாட்டேன். தூரத்தில் இருந்தபடியே அவனை ஒரு முறை ஆசை தீர பார்த்தா போதும். சொல்லுங்க சாமி. கோடீஸ்வரர் நடராஜனுடைய பிள்ளைதான் நீ பெத்த மகன். அசோக் என் மகனா? என் கத்தை காப்பாத்துறானா என் மகன் அசோக்? என் பிள்ளை. நான் ஒழுக்கத்தை இழந்துட்டேன், தாயோட அன்பையும் இழந்துட்டேன். எனக்கு நீங்க தான் வழிகாட்டணும். குழந்தைகளுடைய அன்பை இழந்ததுக்காக வருத்தப்படுற பெற்றோரை பார்த்திருக்கேன்.
பெற்றோரின் அன்பை இழந்ததுக்காக வருத்தப்பட குழந்தை இப்பதான் பாக்குறேன். தாயை மதிக்கிறதும் தெய்வத்தை துதிக்கிறதும் ஒண்ணும். உனக்கு ஒரு குறையும் வராது. மடத்து ரத்தனகாரத்தை திருடினதே வந்தான். எனக்கு எடுத்ததும் இவர்தான். அந்த ரத்னகாரத்தை நான் தானே உன்னிடம் கொடுத்தேன். அதை இவர்களிடம் நீ சொல்லவில்லையா? ஆச்சரியமா இருக்கே சாமி. நகைக்கடையில ரத்தனகாரத்தை விற்பனைக்கு இவன் தான் கொடுத்திருக்கான். சந்தேகப்பட்டு அவங்க அப்ப செய்யறாங்க. இவனை விசாரிச்சப்ப தான் தான் திருடன்னு சொன்னானே. புகார் பொய்யானது. நீங்கள் போகலாம். சாமி, நான் ஒரு பாவி. எல்லா குற்றங்களையும் செஞ்சவன். எனக்கு இப்படி ஒரு மன்னிப்பா? இது உனக்கு தந்த மன்னிப்பல்ல, இந்த பெண்ணுக்கு தருகிற மறுவாழ்வு. இவளை மனைவியாக ஏற்றுக்கொள். ஆகட்டும் சாமி, ஆகட்டும். இந்த நிமிஷத்துல இருந்து நான் ஒரு புது மனிதன். எந்த குற்றத்தையும் இனிமே நான் செய்யவே மாட்டேன். சதானந்தா,